இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தினுடைய 5வது வார ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தவக்காலம் என்றாலே நம்மை ஆராய்ந்து பார்க்கிற காலம், நம்மை சீர்தூக்கி பார்க்கிற காலம். இறைவாக்கினர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் செயல்களையும் சீர்தூக்கி பாருங்கள். ஆம், அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த தவக்காலம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்களும் இதை நோக்கியே நம்மை அழைத்து செல்லுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைய சிந்தனையும் இதற்கு நேராக நம்மை வழிநடத்தப்படுகிறது. இன்றைய வாசகத்துல விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணினுடைய அந்த ஒரு சம்பவத்தை வைத்து இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைய சிந்தனையை நமக்காக வழங்கி இன்றைய நாளை அர்த்தமுள்ளதாக்கும்படி உதவியாய் வருகிறார் சுல்தான்பேட் மறைமாவட்ட பொருளாளர் தந்தை அருட்தந்தை பயசடிகளார் அவர்கள். வாருங்கள், அவருடைய சிந்தனையை கேட்டு நாமும் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை செம்மைப்படுத்தி பயணிக்க முயல்வோம். வாருங்கள். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 5வது வாரத்திலே இந்த ஞாயிறு இறைவார்த்தையின் வழியாக உங்களோடு கூட ஒரு சில தவக்கால சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏகதேசம் இந்த வருடத்தினுடைய தவக்காலத்தினுடைய கடைசி காலகட்டத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஏகதேசம் ஒரு 4 வாரங்கள் முடித்து 5வது வாரத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த இறைவார்த்தையின் வழியாக நாம் சிந்திக்கிற 2 கருத்துக்கள். ஒன்று, நாம் ஒவ்வொருவரும் நல்லவர்கள், சிறந்தவர்கள் அல்லது நீதிமான்கள் என்று சொல்லி காட்டிக்கொள்கிற ஒரு பலவீனம் நம்ம இடத்துல இருக்கு. அது பாவம் என்று சொல்வதை விட ஒரு பலவீனம் என்று சொல்லலாம். அதாவது, நான் நல்லவன், என்னிடத்துல தவறு இருந்தாலும் அதை மறைத்து நீதிமானாக காட்டுகிற, அல்லது என்னிடத்துல இருக்கிற பலவீனங்களை மறைத்து வாழ்ந்து நல்லவர்களை போன்று இருக்கிற ஒரு மாய தோற்றத்திலே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை பலரும் விரும்புகிறோம். அதை நற்செய்தி வாசகத்தின் முதல் பகுதியிலே பார்க்கிறோம். 2வது பகுதியிலே பார்க்கிற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் நாம் என்ன செய்வோம்? யாரையாவது மன்னிப்பதிலோ அல்லது சமாதானம் பேசுவதிலோ நாம் முற்படுகிறோம் என்று சொன்னால், பழையதையெல்லாம் பேசி அல்லது புதியதை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு விதமான ஒரு அக்ரிமெண்ட் போல ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். அதாவது, பழையது இப்படியெல்லாம் நீங்கள் எங்களுக்கு செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பழையதை பேசி அதற்கு பின்பாக ஒரு புதியதும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போலத்தான் பல நேரங்களிலே நாம் சமாதானமாவோம் அல்லது ஏதோ விதத்திலே ஒரு ஒற்றுமைக்கு நாம் உட்படுவோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த முதல் பகுதியிலே பார்க்கிற பொழுது, இந்த விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை ஆண்கள் கூட்டம் அழைத்து வருகிறது. அழைத்து வந்து, இவள் கல்லால் எரியப்பட வேண்டியவள், மோய்சனுடைய சட்டப்படியும் அல்லது யூதருடைய சட்டப்படியும் இவள் தண்டிக்கப்பட வேண்டியவள், ஆகவே நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள். இந்த இயேசுவிடத்திலே கேட்கிற இந்த ஆண்கள் கூட்டத்தினுடைய மனநிலை என்னவென்று சொன்னால், நாங்கள் நல்லவர்கள் அல்லது நாங்கள் எல்லாம் மற்றவர்களை தண்டிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு நிலையிலே தான் இயேசுவிடத்திலே வருகிறார்கள். இயேசுவிடத்திலும் ஒரு குற்றம் காண வேண்டும் என்கிற நிலையிலே தான். என்று சொன்னால், இயேசு அன்பை போதித்தவர், பாவிகளுடைய வீடுகளுக்கு சென்றவர், பாவிகளை தன்னுடைய சீடர்களாக ஏற்றுக்கொண்டவர். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு மனிதர் இவ்வளவு போதித்திருக்கிறாரே, ஒருவேளை இந்த பெண்ணுக்கு மோய்சனுடைய சட்டப்படி தண்டனையை கொடுப்பாரா அல்லது இவருடைய போதனைப்படி அவள் மீது இரக்கம் கொள்வாரா? ஒருவேளை இயேசு அவருடைய போதனைப்படி மன்னிப்பையும் அல்லது பரிவையும் இரக்கத்தையும் முன்னிலைப்படுத்தி இந்த விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை தண்டிக்க வேண்டாம், மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார் என்று சொன்னால், இவர் மோய்சனுடைய சட்டத்துக்கும் யூதருடைய சட்டத்துக்கும் எதிராக செயல்படுகிறார், ஆகவே நாம் யாரையும் இவர் மதிப்பதில்லை என்று சொல்லி இவர் மீது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியும் என்கிற நிலையிலே அவரிடத்திலே வருகிறார்கள். 2வதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோய்சனுடைய சட்டம்தான் பெரியது, அது யூதருடைய சட்டம்தான் பெரியது, இவள் கல்லால் எரியப்பட வேண்டியவள், ஆகவே நீங்கள் இவளை தண்டிக்கலாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால், இவருடைய போதனை ஒரு பொய்யான போதனையாக போய்விடும். ஆகவே இவர் ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இவருக்கு எதிராக நாம் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து விடலாம் என்கிற ஒரு நிலையிலே தான் இயேசுவிடத்திலே அந்த பெண்ணை அழைத்து வருகிறார்கள். இயேசுவும் என்ன செய்கிறார்? அந்த இடத்திலே, உங்களில் பாவமில்லாதவன் கல்லெறியட்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு பதிலை கொடுத்து, இயேசு கிறிஸ்து தன்னுடைய மன்னிப்பையும் அல்லது பரிவையும் இரக்கத்தையும் அவர் நிலைநாட்டுகிறார். அதே வேளையிலே அந்த பெண் பாவத்திலே பிடிபட்டிருந்தாலும் கூட மன்னிக்கக்கூடியவள் என்பதை அல்லது அவளுக்கு இரக்கம் காட்டப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நிறுப்புகிறார். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்களுக்கு இருக்க அதே மனநிலைதான். பலருடைய குற்றங்களையும் பலருடைய பாவங்களையும் பலவீனங்களையும் பார்க்கிற
அல்லது பெரிதுபடுத்துகிற மனநிலை நமக்கு இருக்கிறது. அப்படி பெரிதுபடுத்தி பல நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம், நமக்கு நாமே நீதிமான்களை போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்கள் கூட்டமும் அப்படித்தான். அந்த பெண் விபச்சாரத்திலே வாழ்கிறாள், விபச்சாரத்திலே பாவம் செய்கிறாள் என்று சொன்னால் அது காரணம் இவர்களும் தான். ஆனால் இவர்கள் தங்களுடைய தவறுகளை எல்லாம் மறைத்துவிட்டு, தங்களுடைய தவறுகளை எல்லாம் அவர்கள் ஒளித்து வைத்துவிட்டு, இந்த பெண்ணை மட்டும் ஒரு பாவி என்று சொல்லி, அல்லது இவள் தண்டிக்கப்பட வேண்டியவள் என்று சொல்லி அவளை குற்றப்படுத்தி விட்டு இவர்கள் எல்லாருமே ஒரு நல்லவர்களைப் போல அந்த இடத்துல இருக்கிறார்கள். இயேசுவையும் குற்றப்படுத்த வேண்டும். இயேசுவையும் இவர் மோசேயுடைய சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா, இவருடைய போதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா என்று சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அவரிடத்திலும் குற்றம் காண வேண்டும், அவரையும் ஏதோ ஒரு விதத்தில் சிக்க வைக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையிலே தான் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். இந்த ஒரு மனநிலை நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. அதாவது நான் என்ன செய்தாலும் அதுக்கு ஒரு நியாயம் சொல்லி, நான் நீதிமான், நான் சரியாகத்தான் செய்கிறேன், என்னுடைய செயலிலே அல்லது என்னுடைய பேச்சிலே எந்த விதமான தவறும் இல்லை என்கிற ஒரு மனநிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு மனநிலையைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வருடத்திலும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இரண்டாவது பகுதியிலே பார்க்கிறோம், உங்களில் பாவமில்லாதவன் கல்லெறியட்டும் என்று சொன்ன உடனே எல்லா கூட்டமும் மௌனமாக கலைந்து போய்விடுகிறது. இந்த பெண்ணும் போயிருக்கலாம். இயேசு என்ன செய்கிறார், அவளையும் தீர்ப்பிடாமல், யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா, நானும் தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். ஏற்கனவே நான் சொன்னதை போன்று பல நேரங்களிலே மற்றவர்களை நாம் திருத்த வேண்டும் அல்லது நமக்கு இருக்கிற அந்த ஒரு பகைமையை போக்க வேண்டும் என்று சொன்னால் பழைய ஹிஸ்டரி எல்லாம் பேசி, நீ இப்படி செய்தால் இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பாவம் என்று சொல்லி ஒரு விதமான பேச்சுகளை வளர்த்து கொண்டு போய் கடைசியில தான் ஒரு அக்ரிமெண்டோடு கூட இனிமேல் இப்படி செய்யக்கூடாது அறிவுரைகளை சொல்லி அவர்களை திருத்துவதுதான் வழக்கம். ஆனால் இயேசு பார்க்கிறோம், மௌனமாக இருந்து இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த பெண்ணை அனுப்பிவிடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை மட்டுமல்ல, மத்தேயுனுடைய வாழ்க்கையிலும் கூட பார்க்கிறோம். பாவி என்று சொல்லி நினைத்த அந்த மனிதரைத்தான் இயேசு, நீ பாவி என்று சொல்லி ஊரெல்லாம் சொல்லுகிறது, இருந்தாலும் உன்னை நான் என்னுடைய சிறனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. சக்கையும் கூட இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த அத்தி மரத்தில் இருந்த பொழுதும் கூட கீழே இறங்கி வா என்று சொல்லி அவருடைய வீட்டுக்கு அழைத்து சென்று உன்னோடு கூட விருந்துண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த சக்கையை அவருடைய வீட்டுக்கு அழைத்து சென்ற பொழுதும் கூட, நீ இதுவரை செய்ததெல்லாம் பாவம், நீ பாவி, ஆக நீ மாற வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இயேசு எந்த விதமான அறிவுரையும் சொல்லவில்லை. அவரிடத்தில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. விபச்சாரத்தில் பிடிபட்ட இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலும் கூட பார்க்கிறோம், மௌனமாக இயேசு இருக்கிறார், அந்த பெண்ணும் மௌனமாக இருக்கிறாள். ஒரே வார்த்தை, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார், நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் நாம் இருக்கிற நிலையிலேயே அவரை ஏற்றுக்கொள்கிறார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம இருக்கிற அந்த நிலையிலே நம்மை முழுமையாக இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். ஆகவே அந்த ஒரு அன்பைத்தான் இந்த தவ காலத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணும் கூட இயேசுனுடைய மௌனத்தை, அந்த அன்பை அவள் புரிந்து கொண்டாள். அவைதான் அங்கேயே இருக்கிறாள். ஒருவேளை அந்த பெண் நினைத்திருந்தாள் என்று சொன்னால், எல்லாரும் போய்விட்டார்கள், இனி இவர் மட்டுமே என்ன ஒரு ஆளாக இருந்து என்னை தண்டிக்கப் போகிறாரா என்று சொல்லி அந்த பெண் நினைத்து அங்கிருந்து போயிருக்கலாம். ஆனால் மௌனமாக இருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவருடைய மௌனத்திலே அந்த மன்னிப்பையும் அன்பையும் உணர்ந்து கொண்டாள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட ஒவ்வொரு வருடமும் நமக்கு தவக்காலத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த ஒவ்வொரு வருடமும் நமக்கு தவக்காலத்தை கொடுத்து கொண்டதனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அந்த அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பை உணர்ந்து கொண்டு அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் மாறி வர வேண்டும் என்று சொல்லி மத்தேயுவை அழைத்த இறைவன், சக்கையை அழைத்த இறைவன், விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மன்னித்து தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்ட இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த தவக்காலத்திலே நம்முடைய பாவங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தீர்ப்பிட விரும்பவில்லை அல்லது நம்மை தண்டிக்க விரும்பவில்லை. மாறாக இருக்கிற நிலையிலிருந்து நாம் வெளிவருகிற பொழுது நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அந்த அன்பை உணர்ந்து கொள்கிற காலமும் இதுதான். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தையின் வழியாக ஒரு 2 கருத்துக்களைத்தான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஒன்று, நாம் ஒவ்வொருவரும் பலவீனர்கள். நாம் யாரையும் தண்டிப்பதற்கோ அல்லது மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்கோ நாம் ஒவ்வொருவருமே தகுதியற்றவர்கள். ஆனாலும் கூட அந்த ஒரு மனநிலை இருக்கிறது. மற்றவர்களுடைய குறைகளையும் மற்றவருடைய பாவங்களையும் பார்க்கிற நாம் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய குறைகளையும் கண்டு உணர்ந்து கொண்டு வாழ்வதற்கு நாம் தயாராக இல்லை. அந்த ஒரு நிலையிலிருந்து மாற வேண்டும். இரண்டாவதாக, இயேசுவினுடைய அந்த அன்பையும் இயேசுவினுடைய மன்னிப்பையும் இந்த தவக்காலம் நமக்கு உணர்த்த வேண்டும். ஆகவே இந்த தவக்காலத்திலே அதை உணர்ந்திருக்கிறேனா என்கிற ஒரு சிந்தனையை இந்த நாளிலே நானும் நீங்களும் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம்.
இன்றைய முதல் வாசகமும் சரி, இரண்டாவது வாசகத்திலும் சரி, கடந்ததை மறந்து விடுங்கள், நடந்ததை மறந்து விடுங்கள். இறைவன் நமக்கென்று சொல்லி ஒரு புதிய ஓட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய அன்பை உணர்ந்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் புதியதாக பயணிப்போம், புதிய பாதையிலே நாம் ஒவ்வொருவரும் ஓடுவோம் என்று சொல்லி புனித சின்னப்பர் அன்போடு அழைக்கிறார். ஆகவே அந்த ஒரு புதிய பயணத்தை இந்த தவக்காலம் நமக்கு உருவாக்கி தர வேண்டும். உருவாக்கி தந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த தவக்காலம் ஒரு பயனுள்ள காலம், அர்த்தமுள்ள காலம். ஆகவே அந்த புதிய வாழ்க்கைக்கு இறைவன் கொடுக்கிற அந்த புதிய வாழ்க்கை இன்னும் இந்த தவக்காலம் மட்டுமல்ல, இந்த 40 நாட்கள் மட்டுமல்ல, இனி வர இருக்கிற ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய பயணம். அதிலே நானும் நீங்களும் யாராக பயணிக்க போகிறோம்? ஒருவேளை இந்த விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண் எப்படி ஒரு புதிய ஆளாக அந்த இயேசுவினுடைய அந்த மௌனத்திலிருந்து இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அன்போடு கூட அந்த பெண்ணை அந்த நிலையிலிருந்து ஏற்றுக்கொண்டு மன்னித்து அவரை அனுப்பி வைத்தாரே, அதே போன்று என்னையும் உங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். எந்த நிலையிருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார். அந்த நிலையிலே தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் பயணிப்போம். நிச்சயமாக இறைவனுடைய அன்பு இனி வர இருக்கிற நாட்களில் இன்னும் அதிகமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும், வழிநடத்தும். அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையோடு கூட தொடர்ந்து இனி வர இருக்கிற நாட்களிலும் நாம் ஒவ்வொருவரும் பயணிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்றென்றும் துணை நிற்பார். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, இதோ இந்த தவக்காலத்தை எங்களுக்கு ஒரு அருளின் காலமாக கொடுத்திருக்கிறேன். இந்த தவக்காலத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மத்தையை போன்று, சக்கையை போன்று, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை போன்று எங்களுக்கு என்று சொல்லி ஒரு பழைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து நீ காட்டுகிற அந்த புதிய வாழ்க்கைக்கு, புதிய பயணத்துக்கு எங்களையே முழுமையாக நாங்கள் கையளிக்கிறோம். ராயப்பரை பார்த்து நீ என்னை அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறாயா என்று சொல்லி 3 முறை கேட்ட பொழுதும் கூட இயேசுவே உமக்கு எல்லாம் தெரியுமே என்று சொல்லி அவர் தன்னையே முழுமையாக இடத்துல கையளித்ததை போன்ற ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே, எங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் எங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் நீ முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறீர். இனி வர இருக்கிற நாட்களில் முழுமையாக எங்களை வழிநடத்துவீர் எங்கள் நம்பிக்கையிலே எங்களையே முழுமையாக உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென்.